இப்ப நம்ம நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் செல்லலாம். நாம வேத வசனங்களை எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நாம கிட்டத்தட்ட ஒரு வருஷமா, சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, ஒரு வருஷமா வேத வசனத்திலே தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் என்ற தலைப்பிலே பார்த்து கொண்டு வருகிறோம். எப்படி ஆச்சரியமா இருக்குதா? இந்த தலைப்பு எடுத்து இது 52வது வாரம். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? ஒரு வருஷமா இந்த தலைப்பிலே பல வசனங்களை என்ன பண்ணி கொண்டு வருகிறோம், பார்த்து கொண்டு வருகிறோம். அதே மாதிரி இன்னைக்கும் வேத வசனத்திலே தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வேத வசனம், அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன, அதனுடைய பின்னணி என்ன என்பதையெல்லாம் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். இந்த வசனத்தை பொதுவா இன்னைக்கு இருக்கக்கூடிய அநேக திருச்சபைகள், அதுவும் குறிப்பா சொல்லணும்னா விசுவாச போதனையை போதிக்கக்கூடிய திருச்சபைகள், கிருபையை போதிக்கிற திருச்சபைகள், அதாவது கிருபையின் உபதேசம், நீங்க பாத்தீங்கன்னா ஹைப்பர் கிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹைப்பர் கிரேஸ், அதாவது நமக்கு கேள்விப்பட்டிருப்போம், மார்க்கெட்டு, சூப்பர் மார்க்கெட்டு, அப்புறம் ஹைப்பர் மார்க்கெட். ஹைப்பர் மார்க்கெட் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சென்னையில அந்த ஹைப்பர் மார்க்கெட் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஹைப்பர் மார்க்கெட் வெளிநாடுகள்ல இருக்குது. சூப்பர் மார்க்கெட் தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். அது மாதிரி கிருபை, சூப்பர் கிருபை, ஹைப்பர் கிருபை, அந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கு போதனைகளை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னமோ கிருபை என்பது புதிய ஏற்பாட்டு போதனையாகவும், நியாயப்பிரமாணம் என்பது பழைய ஏற்பாட்டு போதனையாகவும் வேறு பிரித்து போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, பழைய உடன்படிக்கையில நியாயப்பிரமாணம் இருந்தது, புதிய உடன்படிக்கையிலே கிருபை இருக்கிறது. ஆகவே நாம் இப்போ எதுல இருக்கிறோம், புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம். ஆகவே நாம் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறோம், விசுவாசத்துக்கு உட்பட்டிருக்கிறோம். அதனால நமக்கு எது தேவையில்லை, நியாய பிரமாணம் தேவையில்லை என்று சொல்லி போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல நிறைய குழப்பங்கள் இருக்கிறது, நிறைய விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் போதிக்கிறார்கள், பின்னணி புரிந்து கொள்ளவில்லை. அந்த நியாயப்பிரமாணம் என்று பவுல் எதை குறிப்பிட்டு பேசுகிறார் என்பதை என்ன பண்ணவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. அதனால தான் நிறைய குழப்பங்கள். இப்ப இன்னும் ஒரு சில இதோடு ஒத்து போகக்கூடிய சில வசனங்களையும் சேர்த்து உங்களுக்கு சொல்றேன். அப்பதான் இதனுடைய முழுமையை நாம் என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். ரோமர் 3ஆம் அதிகாரம் 28 to 31 வசனங்கள். ரோமர் 3:28 to 31. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். பவுல் என்ன சொல்றாரு, மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல், அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான். அப்போ ஒரு மனிதன் நீதிமானாக்கப்படுவதற்கு எது அடிப்படையா இருக்கிறது, விசுவாசம். அப்ப இங்க இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்துறார், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ அதாவது கலாத்தியர் 5 நம்ம வாசித்தோம், நியாயப்பிரமாணத்தினால் அப்படின்னு வாசித்தோம். இப்ப இந்த ரோமர்ல வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் என்ற ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். ஓகே, நியாயப்பிரமாணத்தினால் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் அப்படின்ற ஒரு வார்த்தை. அப்புறம் அதை தொடர்ந்து வாசிங்க 29. தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்கள் ஆக்குகிற தேவன் ஒருவரே. இந்த இடத்துல என்ன சொல்றாரு, ஏற்கனவே விசுவாசத்தை பத்தி சொல்லி இருக்கிறாரு, இங்க என்ன சொல்றாரு, விருத்த சேதனம் உள்ளவர்களை, விருத்த சேதனம் இல்லாதவர்களை
ரெண்டு பேரையும் ஆண்டவர் எப்படிதான் நீதிமானாக்குறாராம்? விசுவாசத்தினால் தான் நீதிமானாக்குகிறார். அப்போ நான் ஏற்கனவே இதே ரோமர்ல என்ன சொன்னேன்? நியாயப்பிரமாணத்தின் கிரியை என்று சொன்னேன். அப்போ அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியை என்று 28வது வசனத்துல சொல்றாரு, 29வது வசனத்துல விருத்த சேதனம் என்று சொல்லுகிறார். அப்போ எதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைன்னு சொல்றாரு? விருத்த சேதனத்தை சொல்லுகிறார். புரியுதுங்களா? நியாயப்பிரமாணத்தின் கிரியை, நியாயப்பிரமாணத்தினாலே அப்படின்னு சொல்லும் போது அவர் எதை சொல்லுகிறார்? விருத்த சேதனம் என்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு சொல்லுகிறார். அப்புறம் தொடர்ந்து வாசிப்போம். அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோம். விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படி அல்ல. நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம். நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணுகிறோம்? நிலைநிறுத்துகிறோமே. அப்போ பவுல் நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணவில்லை? அவமாக்கவில்லை. என்ன பண்ணுகிறார்? நிலைநிறுத்துகிறார். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து கூட நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ண வந்தாரு? நிலைநிறுத்த வந்தார். இயேசு சொல்றார், வானம் பூமி ஒழிந்து போனாலும் இந்த நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், வார்த்தைகள் உறுப்பும் என்னாகாதான்? ஒழிந்து போகவில்லை. இயேசு சொல்றாரு, நான் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் அழிக்க வந்தேன் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதிருங்கள், அதை என்ன பண்ண வந்தேன்? நிறைவேற்ற வந்தேன். அப்போ இயேசு என்ன செய்திருக்கிறார்? நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசன ஆகமங்களை என்ன பண்ணியிருக்கிறார்? நிறைவேற்றி இருக்கிறார். அப்போ நாமும் அதை நிறைவேற்ற என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த நியாயப்பிரமாணம் என்றால் என்ன, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் என்றால் என்ன என்பதை முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இன்னொரு வசனம் இதே கலாத்தியர்ல 4வது அதிகாரம் 8லிருந்து 11 வசனங்களை வாசிப்போம். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? சோ என்ன சொல்றாரு? கலாத்தியர்ல, கலாத்தியா பட்டணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு காலத்துல தேவனை அறியாதவர்களாய் இருந்தார்கள். ஒரு காலத்துல தேவன் அவர்களை அறிந்து கொள்ளவில்லை. ஆனா இப்போ அவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க? திருச்சபைக்குள்ள இருக்கிறாங்க, தேவனை அறிந்திருக்கிறாங்க, தேவனால் அறியப்பட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இது எப்படி நடந்தது? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தபடினாலே நடந்தது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாங்கன்னா எப்படி விசுவாசித்தாங்க? இயேசுவே தெய்வம் என்று விசுவாசித்தார்கள். அதாவது இயேசு எனக்கு இதை செய்வார், அதை செய்வார், அதை தருவார், இதை தருவார் என்று விசுவாசிக்கவில்லை. என்னன்னு விசுவாசிச்சாங்க? இயேசுவே மெய்யான தெய்வம் என்று விசுவாசித்தார்கள். அப்படி விசுவாசித்து எங்க வந்திருக்கிறாங்க? இப்போ திருச்சபைக்குள்ள வந்திருக்கிறாங்க. இப்போ வந்தவங்க கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிட்டாங்களாம்? மறுபடியும் அந்த வெறுமையான உலக வழிபாடுகளுக்கு என்ன பண்றாங்களாம்? மறுபடியும் திரும்பி போறாங்களாம். பாருங்க, வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு, பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் என்ன பண்றீங்க? திரும்ப போய் அதுக்கு என்ன வரீங்களா? அடிமைப்படுகிறீர்கள். இது எப்படி அப்படின்னு கேட்கிறார். இப்போ வெறுமையான அவ்வழிபாடுகள்னா என்னன்றதும் உங்களுக்கு சொல்றேன். என்ன அப்படின்னா, யூதர்கள் அவர்கள் மேல் திணிக்கிற யூத சடங்காச்சார முறைகள். அததான் பவுல் என்ன சொல்றாரு? வெறுமையானதும் பலனற்றதுமாயிருக்கிற உலக வழிபாடுகள் அல்லது மனித போதனைகள், அவைகளுக்கு நீங்க இப்ப என்ன ஆகிறீங்க? அடிமைப்படுகிறீர்கள். சோ அது அந்த வெறுமையற்றதும் பலனற்றதுமான உலக வழிபாடுனா என்னன்னு சொல்றாரு? அடுத்த வசனத்துல வருது. அதுலயே சொல்லி இருக்கிறார். அதுனா என்ன? அடுத்த வசனம் வாசிங்க. நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. அவங்க என்னெல்லாம் பாக்குறாங்களா? நாள் பாக்குறாங்க, மாதங்களை பாக்குறாங்க, காலங்களை பாக்குறாங்க, வருஷங்களை பாக்குறாங்க. இது என்னவா? இது பலனற்ற
வெறுமையான உலக வழிபாடு. இந்த வழிபாடு எங்க இருந்து வந்தது? யூதர்கள் கிட்ட இருந்து வந்தது. ஏன்னா யூதர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நிறைய இந்த காரியங்களை பார்க்க சொல்லி செயல்பட சொல்லி சொல்றார். இப்ப உதாரணம் நாட்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல அவங்க பாக்குறது என்ன நாள்? யூதர்கள் பாக்குற நாள் ஓய்வு நாள். புரியுதுங்களா? ஓய்வு நாள். அப்புறம் பாவ நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாள். இந்த மாதிரி ஏகப்பட்ட நாட்கள் யார் பின்பற்றி கொண்டு வருகிறது? யூதர்கள் பின்பற்றி கொண்டு வருகிறார்கள். அப்புறம் மாதங்கள், இந்த மாதம் அந்த மாதம். இப்போ நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா யூதர்கள் கொண்டாடக்கூடிய மாதங்கள் எடுத்தீங்கன்னா நிறைய மாதங்களை பற்றி போட்டிருக்கோம். இந்த மாதத்துல இதை செய்யணும், அந்த மாதத்துல அதை செய்யணும், இந்த மாதத்துல இப்படி செய்யணும். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா என்னது காலங்கள், இந்த காலம் அந்த காலம். அப்புறம் என்னது வருஷங்கள், இது இந்த வருஷம் அது அந்த வருஷம். இந்த மாதிரி இதெல்லாம் என்னது யூதர்களுடைய சடங்காச்சார முறையில இருக்கக்கூடிய பாரம்பரியங்கள் அல்லது மனித போதனைகள். அப்ப பவுல் கலாத்தியாவில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றாரு? நீங்க முதல்ல வரும்போது இயேசுவை மட்டும் விசுவாசித்து வந்தீர்கள், இப்பொழுதோ பல யூதர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மனித போதனைகளை இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? பின்பற்றி கொண்டு நாட்களையும் காலங்களையும் வருஷங்களையும் நீங்க என்ன பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சரி, அடுத்தது பாருங்க. நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். ஐயோ, இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு இயேசுவை பத்தி சொன்னா நீங்க எங்க போறீங்க? யூத பாரம்பரியத்துக்கு போறீங்க. அப்போ நான் பட்ட பிரயாசம் என்னதான்? வீண் தானோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். புரிஞ்சுங்களா? சரி, இப்போ நியாயப்பிரமாணத்தின் கிரியை, நியாயப்பிரமாணம் என்று சொல்லும் போது பவுல் எதை குறிப்பிடுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இந்த கிருபையின் உபதேசத்தை போதிக்கிறவங்க, இந்த விசுவாச போதனை போதிக்கிறவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா நியாயப்பிரமாணம்னாலே உடனே நம்ம பைபிள்ல இருக்கிற பழைய பாட்டுக்கு போயிடுறாங்க. எங்க போயிடுறாங்க? நம்ம பைபிள்ல இருக்கிற பழைய பாட்டுக்கு போயிடுறாங்க. இப்ப பவுலுடைய காலத்திலையும் இயேசு கிறிஸ்துவுடைய காலத்திலையும் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், மக்கள் நியாயப்பிரமாணம் என்று புரிந்து கொண்டது இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய காரியத்தை அல்ல. நம்ம பைபிள்ல இருக்கிற பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய கட்டளைகளை அல்ல. ஆனால் இந்த கட்டளைகள் மூலமாக வெளிவந்த கட்டளைகளுக்கான விளக்க உரைகளைத்தான் நியாயப்பிரமாணம் என்று புரிந்து வைத்திருந்தார்கள். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ஒரு உதாரணம் சொல்றேன். ஓய்வு நாளை பரிசுத்த நாளை ஆசரிப்பாயாக, இது ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை. ஆனா இந்த கட்டளை மோசே காலத்திலே கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த ஆண்டவரை பின்பற்றக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு நபர் அல்ல, ஒரு குடும்பம் அல்ல, அந்த முழு தேசமும் அந்த ஒரு நாள் ஓய்ந்திருக்க வேண்டும். எந்த தேசம்? முழு தேசம் ஒரு நாள் என்ன பண்ணணும்? ஓய்ந்திருக்கணும். யார் யாரெல்லாம் ஓய்ந்திருக்கணும்? அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் பிள்ளைகள், வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள், அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் எல்லாம் என்ன பண்ணணும்? ஒரு நாள் ஃபுல்லா ஓய்ந்திருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் கொடுத்ததனுடைய நோக்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 நாள் வேலை செய்யும் போது ஒரு நாள் எல்லாரும் என்ன பண்ணணும்? ஓய்வெடுக்கணும். அப்பதான் அடுத்த 6 நாள் அவங்க என்ன பண்ண முடியும்? வேலை செய்ய முடியும். சோ இந்த கட்டளையிலிருந்து நாம் என்ன கத்துக்கிறோம்? மனித உடலுக்கு என்ன தேவை? ஓய்வு தேவை. சோ ஆகவே நாமும் உழைக்க வேண்டும். சோம்பேறியா இருக்கக்கூடாது, உழைக்கணும், கடுமையா உழைக்கணும். ஆனா ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்தில் என்ன பண்ண வேண்டும்? ஓய்வெடுக்க வேண்டும். இது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. இது எதுக்காக கொடுத்திருக்கிறாரு? நம்முடைய நன்மைக்காக, எல்லாருடைய நலனுக்காக, முழு தேசத்தினுடைய நன்மைக்காக ஆண்டவர் இந்த கட்டளை என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஆனா இது சுத்தமா மாறி போய் இயேசு கிறிஸ்துடைய காலத்திலையும் பவுலுடைய காலத்திலையும் இதனுடைய அர்த்தம் எப்படி மாறிடுச்சுன்னா,
பல கட்டளைகளாக மாறிவிட்டது. ஒரு கட்டளை எத்தனை கட்டளையா மாறிச்சு? பல கட்டளைகளாக மாறிவிட்டது. எப்படி எல்லாம் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. ஓய்வு நாள்ல எவ்வளவு தூரம் நடக்கணும், இது ஒரு கட்டளை. நீங்க புதிய ஏற்பாட்டுல தான் அதை வாசிப்பீங்க. ஓய்வு நாள் பிரயாண தூரம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? புதிய ஏற்பாட்டை வாசித்தீங்கன்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் வாசித்தீங்கன்னா அதுல இந்த வார்த்தை வரும், ஓய்வு நாள் பிரயாண தூரம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஓய்வு நாள்ல இவ்வளவு தூரம் தான் நீங்க என்ன பண்ண முடியும்? பிரயாணம் பண்ண முடியும், நடக்க முடியும். அதுலயும் கழுத மேல ஏறி உட்கார்ந்தா எவ்வளவு தூரம், கழுதைய நடக்க வச்சு கூட்டு போனா எவ்வளவு தூரம், இந்த மாதிரி ஒரு வித்தியாசம் இருக்குது. அப்புறம் ஒரு பொருளை 2 கையில கொடுத்தா அதனுடைய அர்த்தம் என்ன, 2 கையில வாங்கினா அதனுடைய அர்த்தம் என்ன, ஒரு கையில கொடுத்தா அதனுடைய அர்த்தம் என்ன, ஒரு கையில வாங்கினா அதனுடைய அர்த்தம் என்ன. அப்புறம் ஒரு மாட்டை நீங்க கூட்டு போய் ஓய்வு நாள்ல கட்டுறீங்க அப்படின்னா, ஒத்த கையில கட்டினா அதனுடைய அர்த்தம் என்ன, 2 கையில கட்டினா அதனுடைய அர்த்தம் என்ன. பாருங்க, ஒரு கட்டளைக்கு எத்தனை வருது? பல கட்டளைகள் வருது. அதுக்கப்புறம் ஓய்வு நாள்ல என்ன பண்ணக்கூடாது? ஒரு லேண்ட்ல தண்ணியை ஊத்தி என்ன பண்ணக்கூடாது? குழப்ப கூடாது. குழப்பனா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்க கிட்டத்தட்ட என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஒரு நிலத்தை உழுகிற அர்த்தமாக அது என்ன ஆகுது? மாறுகிறது. இப்ப உங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் வரும். இயேசு ஒரு குருடனை குணப்படுத்துறதுக்கு என்ன பண்றாரு? எச்ச துப்பி என்ன பண்றாரு? குழைக்கிறார், சேறு உண்டாக்குறார். அது எதுக்கு தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய பரிசேயர் வேத பாரகரை வெறுப்பேத்துறதுக்காக. ஏன்னா அவர் அந்த ஈரத்தை மண்ல ஆக்கி அந்த மண்ணை குழைச்சார்னா அது என்ன அர்த்தம்? வேலை செய்ததாக அர்த்தம். அவர் அதை செய்த நாள் என்ன நாள் தெரியுமா? ஓய்வு நாள். சிலர்லாம் இதுக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. இயேசு மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கினார், அதனால மண்ணில எச்சிய துப்பி ஒரு குழப்பி அவனுக்கு என்ன பண்ணாரு? அவன் கண்ணில் வச்சு ஒரு கண்ணை உருவாக்கினார். இந்த மாதிரிலாம் அப்படி கிடையாது. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓய்வு நாள்ல ஒரு பூமியை நினைச்சு அதை என்ன பண்ணக்கூடாது? குழப்பக்கூடாது, விடக்கூடாது. அது எதுக்கு சமானம்? ஒரு வேலைக்கு சமானம். அதே மாதிரி ஓய்வு நாள்ல இந்த சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னா, நடந்து போகும்போது கதிர்களை எடுத்து என்ன பண்றாங்க? கொய்து சாப்பிடுறாங்க. அதுவும் என்னதான்? வேலைக்கு சமம். சோ இந்த கட்டளை எல்லாம் நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இது எங்க இருந்து வருது? புதிய ஏற்பாட்டுல இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதப்பாரர்கள் போன்றவர்கள் ஏற்படுத்தின மனித போதனைகள், மனித பாரம்பரியங்கள். இது எப்ப வந்தது? பிற்காலங்கள்ல வந்தது. பிற்காலங்கள் அது எதை மாத்திருச்சு? நியாயப்பிரமாணத்தை ஒதுக்கிட்டு நியாயப்பிரமாணத்துக்கு பதில் எதை வச்சுட்டாங்க? இந்த மனிதர்கள் கொடுத்த போதனைகள், மனிதர்கள் கொடுத்த விளக்க உரைகள் நியாயப்பிரமாணமா என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. அதனால்தான் பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் ஒருவன் என்ன ஆகிறது இல்ல, நீதிமானாகும். அப்படின்னா என்ன? இந்த ஓய்வு நாளை அனுசரிப்பதற்காக இது எல்லாத்தையும் நீ பின்பற்றினா அதனால நீ என்ன ஆக முடியாது? நீதிமானாக முடியாது. இப்போ இயேசு உண்மையா நியாயப்பிரமாணம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, மோசே மூலமாய் கொடுக்கப்பட்டதான் என்னது? உண்மையான நியாயப்பிரமாணம். அதுல எத்தனை கட்டளை இருக்குது? 613 கட்டளைகள் இருக்கிறது. அந்த கட்டளைகளுக்கு பிற்காலங்களிலே விளக்க உரைகளை கொடுத்து 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 அந்த 613 என்பது பல ஆயிரங்களாக என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. அதுக்கு புது புது பேரு. என்ன பேருனா, மிஷ்னா அப்படின்னு ஒரு பேரு, தால்முத் அப்படின்னு ஒரு பேரு, அப்புறம் ரபிமார்களுடைய விளக்கங்கள் அல்லது ரபிமார்களுடைய கோட்பாடுகள் என்ற ஒரு புத்தகம். இதெல்லாம் ஒரே புத்தகம் தான். இதுக்கு வேற வேற பேரு, ரபாய்ஸ் கோட்ஸ் அல்லது தால்முத் அல்லது மிஷ்னா அப்படின்னு பேரு. ஆனா அதெல்லாம் எங்க இருந்து வந்தது? மோசே கொடுத்த நியாயப்பிரமாணம் 613 கட்டளை இருந்தா என்ன பண்ணுது? வந்தது. அப்போ 1ஆம் நூற்றாண்டில் இருந்த யூதர்களுக்கு எதுதான் நியாயப்பிரமாணம்? இந்த விளக்க உரைகள் தான் என்னது? நியாயப்பிரமாணம். ஆனா அது கடவுளால் கொடுக்கப்பட்டதல்ல, மனிதர்கள்
ஏற்படுத்தினது. புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்றது? அப்போ கடவுள் கொடுத்த கட்டளையில ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு நியாயம் இருக்கிறது, ஒரு நீதி இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் ஏற்படுத்தின கற்பனைகளில என்ன இல்ல? ஒரு அர்த்தமும் இல்ல, ஒரு நியாயம் இல்ல, ஒரு நீதி இல்ல. ஆக மொத்தம் அது எப்படியா மாறிடுச்சு? ஒரு சடங்காச்சாரம், ஒரு ஒரு முறை, ஒரு பழக்கம், ஒரு வழக்கம். அதனால்தான் இயேசு சொல்றாரு, இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன்? இளைப்பாறுதல் தருவேன். அப்போ அந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல இருந்த எல்லாரும் இந்த நியாயப்பிரமாணத்தின் விளக்க உரைகள், மிஷ்னா, தால்முத் போன்ற அந்த விளக்க உரைகளை தங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்தி சுமக்க முடியாத பாரங்களை சுமந்து கொண்டிருந்தார்கள். அப்ப அவங்கள பார்த்து இயேசு சொல்றாரு, நீங்க ஏன் கிட்ட வாருங்க, நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? இளைப்பாறுதல் கொடுப்பேன். அப்படின்னா என்ன? நியாயமா ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்னவோ அதை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன், அதை நீங்கள் பின்பற்றினால் போதும். அதான் இயேசு சொல்றாரு, ரெண்டே விஷயத்துல சொல்லிட்டாரு. உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு என்ன பண்ணுவாயாக? அன்பு கூறுவாயா. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல உன் பிறனிடத்தில் என்ன பண்ணுவாயாக? அன்பு கூறுவாயாக. இந்த ரெண்டு கட்டளையிலும் எது அடங்கி இருக்குது? நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் என்ன இருக்குது? அடங்கி இருக்கிறது. இயேசு கற்றுக் கொடுக்கிறார். இந்த ரெண்டு வசனம் எங்க இருக்குது? நியாயப்பிரமாணத்துல தான் இருக்குது. அது வேற எங்க புதுசா இயேசு என்ன பண்ணல, சொல்லல. நியாயப்பிரமாணத்துல இந்த ரெண்டு வசனமும் இருக்குது. ஏன் நியாயப்பிரமாணத்துல இந்த ரெண்டு வசனத்தை வச்சிருக்கிறார் ஆண்டவர்னா, முழு போதனையும் அதுதான். என்ன போதனை? அன்பு. இப்போ நான் ஆண்டவர் மேல அன்பு வச்சிருந்தா ஆண்டவர் சொன்னபடி நான் நடப்பேன். இதுதான் எக்ஸ்பிளனேஷன். ஆண்டவர் சொன்னபடி நான் நடப்பேன் அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறான்னு நான் என்ன பண்ணணும்? பைபிள் இருந்து படிச்சு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல ஒரு பிறனிடத்தில் அன்பு கூறு. அப்போ நான் இந்த உலகத்துல வாழ்வதனுடைய நோக்கமே என்ன? நான் மற்றவங்க மேல என்ன வச்சிருக்கணும்? அன்பு வச்சிருக்கணும். இப்போ நான் இன்னொருத்தர் மேல அன்பு வச்சிருந்தா அந்த நபரை நான் என்ன பண்ண மாட்டேன்? கொலை செய்ய மாட்டேன். இன்னொருத்தர் மேல நான் அன்பு வச்சிருந்தேன்னா அவருடைய பொருளை நான் என்ன பண்ண மாட்டேன்? திருட மாட்டேன். இன்னொருத்தர் மேல நான் அன்பு வச்சிருந்தேன்னா அந்த நபருக்கு எதிராக பொய் சாட்சி என்ன பண்ண மாட்டேன்? சொல்ல மாட்டேன். இன்னொருத்தர் மேல அன்பு வச்சிருந்தேன்னா அவருடைய வீட்டையோ, அவருடைய வாகனத்தையோ, அவருடைய வீட்டுல வேலை செய்யக்கூடிய வேலைக்காரரையோ வேலைக்காரிகளையோ நான் என்ன பண்ண மாட்டேன்? எனக்கு வேணும்னு நான் என்ன பண்ண மாட்டேன்? ஆசைப்பட மாட்டேன். புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா கட்டளைகளையும் பின்பதாக ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவரிடத்துல அன்பு செலுத்த வேண்டும், மற்றவரிடத்துல என்ன பண்ண வேண்டும்? அன்பு செலுத்த வேண்டும். சோ ஆண்டவர், நான், ஜனங்கள், இந்த முக்கோணம், இதுதான் ஆண்டவர் கொடுத்த வேத வசனத்தில் இருக்கக்கூடிய அர்த்தம். அப்ப பிற்காலங்கள் அதை என்ன பண்ணிட்டாங்க? மாத்திட்டாங்க. அதனால வசனத்தை எப்படி பண்ணிட்டாங்க? அவங்க இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ற ஆரம்பிச்சிட்டாங்க? விலக்கி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்ப கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, நீ நியாயப்பிரமாணத்தினால நீதிமானாகணும்னு நினைச்சினா நீ தேவனுடைய கிருபையிலிருந்து என்ன பண்ணிட்ட? விழுந்து போயிட்ட அப்படின்றார். அப்போ ஏற்கனவே கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணத்தின் கிரியைனா என்ன சொல்றாரு? நாட்களையும் காலங்களையும் வருஷங்களையும் என்ன பண்ணுவது? பார்ப்பது. அப்போ ஓய்வு நாளை பார்க்கிறது, அந்த பண்டிகை, இந்த பண்டிகை, இந்த நாள், இந்த மாசம், இந்த வருஷம், இதெல்லாம் பார்த்து அனுசரிக்கிறது தான் என்னது? நியாயப்பிரமாணத்தின் கிரியை. அப்ப கலாத்தியர்ல என்ன சொல்றாரு பார்க்கலாமா? அந்த 5ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றான்னு பாப்போமா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து வாசிப்போம். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். என்ன பண்ணக்கூடாதான்? மறுபடியும் எங்க போக கூடாதான்? அடிமைத்தனம் என்ற நுகத்திற்கு உட்படக்கூடாது. இதுதான் இயேசு சொல்றாரு, இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், என் நுகத்தை என்ன பண்ணுங்கள்? ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ இயேசு கிட்ட விசுவாசித்து வந்தவங்க இப்ப மறுபடியும் எங்க போறாங்க? எங்க போறாங்க? அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு போகிறார்கள். சோ இது
அப்போஸ்தலர்ல இதை பற்றி இருக்கிறது ஒரு விளக்கம். அப்போஸ்தலர்ல இந்த அடிமைத்தனத்தின் நுகம் எப்படி வந்தது, யாரால் வந்தது? ஏன்னா அப்போஸ்தலர் தான் என்ன கொடுக்குது நமக்கு? ஆதி திருச்சபையிலே நடந்த சம்பவங்கள். இப்போ நம்ம கலாத்தியர்ல பார்க்கிறது என்னன்னா, கலாத்தியா பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சபை குறித்து பார்க்கிறோம். ஆனால் அப்போஸ்தலர்ல பொதுவாக எல்லா திருச்சபைகளிலும் நடந்த பிரச்சனை குறித்து என்ன பண்ணப்பட்டிருக்குது? சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதுக்கப்புறம் நம்ம கலாத்தியருக்கு வருவோம். அப்போ உங்களுக்கு நான் கொஞ்சம் நல்லா புரியும். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து வாசிப்போம். சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். போதும். என்ன சொல்றாங்களாம்? இது எங்க நடக்குது? 14ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம், அந்தியோகியா பட்டணத்திலே பவுல் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த ஊழியம் செய்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே சிலர் எங்கிருந்து வராங்களாம்? யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே என்ன பண்ண வேண்டுமாம்? விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு என்ன பண்ணினார்கள்? போதகம் பண்ணினார்கள். இப்போ நம்ம ஏற்கனவே ரோமர்ல பார்க்கும்போது பவுல் சொல்றாரு, விருத்த சேதனம் உள்ளவர்களும் விசுவாசத்தினால் நீதிமான்களாகிறார்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்களும் விசுவாசத்தினால் என்ன ஆகுறாங்க? நீதிமான்களாகிறார். அதனால பவுல் என்ன சொல்லிட்டாரு? விருத்த சேதனம் பண்ணாலும் ஒண்ணு இல்ல, விருத்த சேதனம் பண்ணனாலும் ஒண்ணு இல்ல. எது முக்கியம்? விசுவாசம். இயேசு மேல் வைக்கிற விசுவாசம் முக்கியம்னு சொல்லிட்டார். இப்ப இங்க என்ன நடக்குது? அந்தியோகியாவில யூதேயாவிலிருந்து சிலர் வந்து என்ன பண்றாங்க? சபையில இருக்கக்கூடிய யூதர் அல்லாத கிறிஸ்தவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்? இயேசுவை விசுவாசித்திருக்கிற நல்லதுதான், ஆனா விருத்த சேதனம் பண்ணாதான் உங்க ரட்சிப்பு என்னாகும்? முழுமை அடையும். நீங்கள் விருத்த சேதனம் பண்ணினால்தான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வீர்கள், ரட்சிப்பை அடைவீர்கள். இல்லனா ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார்கள். புரியுதுங்களா நான் சொல்றது? சரி, அடுத்து என்ன நடக்குது? அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அப்புறம் அந்தபடி அவர்கள் சபையாரால் வழி விட்டனுப்பப்பட்டு பெனிக்கே சமாரியா நாடுகளின் வழியாய் போய் புறஜாதியார் மனம் திரும்பின செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்து சபையாராலும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாய பிரமாணத்தை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பித்தும் அவசியம் என்றார்கள். இப்ப ஏற்கனவே என்னதான் நடந்திருக்குது? அந்தியோகியாவில பவுல் சபையில ஊழியம் பண்ணிட்டு இருக்கும் போது யூதேயாவிலிருந்து வந்த சிலர் என்ன சொல்றாங்க? நீ விருத்த சேதனம் பண்ணலன்னா என்ன ஆக மாட்ட? ரட்சிக்கப்பட மாட்டேன்னு சொல்றாங்க. சோ இதனால பவுல் பர்னபாவுக்கும் அவங்களுக்கும் என்ன வருது? வாக்குவாதம் வருது. அது பெரிய சண்டையா மாறுது. உடனே பவுலு அந்த பர்னபா மற்ற சபையில் இருக்கக்கூடிய சிலர் என்ன நினைக்கிறாங்க? பேசாம இத போய் எங்க கேட்டு வந்துருவோம்? எருசலேம்ல போய் அங்க இருக்கிற அப்போஸ்தலர்கிட்டயும் மூப்பர்கிட்டயும் என்ன பண்ணுவோம்? இந்த விஷயத்தை கிளியர் பண்ணிட்டு வந்துரும் அப்படின்னு இவங்க எங்க வராங்க? எருசலேமுக்கு வருவாங்க. எருசலேமுக்கு வந்தா எருசலேமில் இருக்கக்கூடிய ஒரு சில பரிசேய சமுதாயத்தை சேர்ந்த விசுவாசிகள் என்ன பண்றாங்களாம்? எழுந்து அவர்களை என்ன பண்ண சொல்றாங்களாம்? நீங்க போய் நிறைய யூதர் அல்லாதவங்களுக்கு இயேசுவை பத்தி சொன்னீங்க இல்லையா, அவங்கள என்ன பண்ண சொல்லணும் தெரியுமா? விருத்த சேதனம் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணணும்? மோசேயுடைய நியாய பிரமாணத்தை என்ன பண்ணணும்? கைக்கொள்ளணும்.
இங்கேயும் நல்லா கவனிங்க, மோசேனுடைய நியாயப்பிரமாணம்னு இவங்க சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா அது என்ன கிடையாது, ஒரிஜினலா மோசே கொடுத்தது கிடையாது. மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்துக்கான விளக்க உரைகள், தால்முத், மிஷ்னா, ரபைனிக் கோட்ஸ், இவைகளே அவங்க என்ன பண்ணணும், கை கொள்ளணும் அப்படின்னு அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, சொல்லுங்க அப்படின்னு பவுலுக்கும் பர்னபாவுக்கும் சொல்றாங்க. அப்புறம் பாருங்க, அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். மிகுந்த தர்க்கம் உண்டானது. மிகுந்த தர்க்கம் உள்ள ஒரே போராட்டம். ஒருத்தர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் அவங்களுக்கு கத்துக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, அவங்க இயேசுவை விசுவாசிச்சா போதும்ன்றாரு. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல அவங்களுக்கு எல்லாருக்கும் விருத்த சேதனம் பண்ணணும், அவங்களுக்கு எல்லாம் மோசே நம்ம இப்ப என்னெல்லாம் நம்ம நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை செய்கிறோமோ அதெல்லாம் அவங்க என்ன பண்ணி ஆகணும், செய்தாகணும்னு ஒரு குரூப் சொல்றாங்க. சோ தர்க்கம் உண்டாகிறது. அப்புறம் பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்பு உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். என்ன நடக்குது, பேதுரு மூலமா புறஜாதியார் விசுவாசத்தை என்ன பண்ணாங்களாம், அறிந்து கொண்டார்கள், இயேசுவை அறிந்து கொண்டார்கள், விசுவாசத்துக்குள்ள வந்தார்கள். பேதுரு எதை பத்தி சொல்றார் தெரியுமா, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே கொர்நேலியு வீட்டுக்கு போய் என்ன பண்றாரு, ஆண்டவரை பத்தி சொல்றாரு. அந்த சம்பவத்தை இங்க என்ன பண்றாரு, அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறார். அப்புறம் வாசிப்போம், இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். என்ன சொல்றாரு, யூதர்களாகிய நாம், யாரு, இயேசுக்கு சொன்ன சீஷர்கள், அப்புறம் அவங்க கூட இருந்த மற்ற ஒரு கூட்டத்தார், ஆக மொத்தம் 120 பேர். இயேசு வானத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் அண்ணாந்து பாக்குறாங்க. எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன் இயேசு சொல்றாரு, நீங்க போய் எருசலேமில் என்ன பண்ணுங்க, காத்திருங்க, பரிசுத்த ஆவி என்ன பண்ணுவீங்க, பெற்றுக்கொள்வீங்க. இவங்க எருசலேமில் காத்திருக்கிறாங்க. 50வது நாள் வருது. என்ன நாள், பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தது. அப்பொழுது பரிசுத்த ஆவிங்க என்ன பண்றாங்க, பெற்றுக்கொள்றாங்க. அந்நிய பாஷைகளிலே என்ன பண்ணுகிறார்கள், பேசுகிறார்கள். அதாவது அந்நிய பாஷை அப்படின்னு சொல்லும் போது அந்நிய மொழி, வேற ஒருத்தர் பேசக்கூடிய லாங்குவேஜ், மொழியில அவங்க என்ன பண்றாங்க, பேசுறாங்க. இப்ப இது 2ஆம் அதிகாரத்துல நடந்தது. இதே மாதிரி கொர்நேலியு வீட்டுல 10ஆம் அதிகாரத்துல என்ன பண்ணுது, நடக்குது. பரிசுத்த ஆவி அவங்க மேல வரும்போது அவங்க என்ன பண்றாங்க, அந்நிய பாஷையில பேசுறாங்க. ஏன் அப்படி நடக்குதுன்னா, யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே வரம் யாருக்கும் கொடுக்கப்படுகிறது, புறஜாதிகளுக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் இதை வச்சு என்ன சொல்ல வர்றார்னா, நீங்கள் யூதர்களும் புறஜாதிகளும் எனக்கு வித்தியாசம் இல்லை. அவங்க 2 பேரும், நீங்க எல்லாரும் எனக்கு என்னதான், சமம்தான். நான் உங்க எல்லாரும் எப்படிதான் பாக்குறேன், ஒன்னாதான் பாக்குறேன். அதனால யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே வரம் யாருக்கும் கொடுக்கப்படுகிறது, புறஜாதிகளுக்கும் கொடுக்கப்படுகிறது. இத பார்த்தது யாரு, பேதுரு. இத பார்த்துட்டு வந்து அவரும் இத பத்தி என்ன பண்றாரு, சாட்சி கொடுக்கிறார். இப்போ இங்க என்ன சொல்றாரு, அவர்கள் இருதயங்களை அதாவது இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கு தந்தருளி அவர்களை குறித்து என்ன கொடுத்தார், சாட்சி கொடுத்தார். அப்புறம் வாசிங்க, விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். அப்ப யாருக்கு வித்தியாசம் கிடையாது, யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் என்ன கிடையாது, வித்தியாசம் கிடையாது. ஏன் அந்த வித்தியாசம் கிடையாதுன்னா, விசுவாசத்தினாலே அவருடைய இருதயம் என்ன ஆயிடுச்சு, இப்போ சுத்தம் ஆயிடுச்சு. அப்ப விசுவாசத்தினாலே எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க, நீதிமான்கள் ஆயிட்டாங்க. இப்போ யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் என்ன கிடையாது, வித்தியாசம் கிடையாது. அப்புறம்
இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால். அப்படின்னா என்ன? பேதுரு யூதர், அவருடைய முன்னோர் பிதாக்கள் அவங்களாம் யூதர்கள். அவங்க ஒண்ணு என்ன பண்றாங்களாம்? சுமக்கிறாங்க. என்ன சுமக்கிறாங்க? என்னது? நுகத்தடி. அது என்ன நுகத்தடி? பலவிதமான மனித போதனைகள், மனித சடங்காச்சார முறைகள், இதை அவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் பேதுரு சொல்றாரு, நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க முடியாத நுகத்தடியை சீஷர்கள் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். சோ புறஜாதிகளாகிய சீஷர்கள் மேல இந்த நுகத்தடியை என்ன பண்ணக்கூடாது? சுமத்தக்கூடாது. இது எங்க நடக்குது? எருசலேமில அப்போஸ்தலர்கள் மூப்பர்கள்லாம் கூட உட்கார்ந்து என்ன பண்றாங்க? ஆலோசிக்கும் போது பேதுரு இதை எழுந்து நின்று என்ன கொடுக்கிறார்? இந்த ஆலோசனையை கொடுக்கிறார். அப்படின்னா என்ன சொல்ல வராரு? நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை யார் மேல திணிக்க கூடாது? சீஷர்கள், புறஜாதிகளாகிய சீஷர்கள் மேல என்ன பண்ணக்கூடாது? திணிக்க கூடாதுன்றார். அப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பி இருக்கிறோமே என்றான். அப்போ எப்படி ஒருத்தருக்கு ரட்சிப்பு உண்டாகுது? தேவனுடைய கிருபையினாலே, விசுவாசத்தை கொண்டு என்ன உண்டாகிறது? ரட்சிப்பு உண்டாகிறது. அதாவது ரட்சிப்புனா அதை சரியா புரிஞ்சுக்கணும். என்னன்னா, ஆண்டவரோடு உள்ள உறவு எனக்கு இல்லாமல் இருந்தது, இப்போ ஆண்டவரோடு எனக்கு என்ன உண்டாயிடுச்சு? உறவு உண்டாயிடுச்சு. அதுக்கு பேர் தான் என்னது? ரட்சிப்பு. புரிஞ்சுங்களா நான் சொல்றது? அப்போ இந்த ரட்சிப்பு எப்படி உண்டாயிடுச்சு? இயேசு மேல நான் என்ன வைக்கிறேன்? விசுவாசம் வைக்கிறேன். விசுவாசம் வைக்கிறதுனால அது கிருபையாக என் வாழ்க்கையில என்ன பண்ணுகிறது? நடக்கிறது. கிருபையினாலும் என்னது? எனக்கு தகுதி இல்லை, ஆனா எனக்கு அது என்ன பண்ணுது? கிடைக்குது. இப்ப நான் கடவுளோட உறவு வைக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது தகுதி இருக்கா? சொல்லுங்க. கடவுளோடு உறவு கொள்வதற்கு எனக்கு தகுதி இருக்குதா? இல்ல. உண்மையா பார்த்தா இல்ல. ஆனா ஆண்டவர் கிருபையாத எனக்கு என்ன பண்றாரு? கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்னா, அவர் மேல் நான் விசுவாசம் வைப்பதின் மூலமாக அதை எனக்கு என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறார். இப்ப இருக்குதா? இருக்குது. ஏன்னா அந்த தகுதியை யார் மூலமாய் பெற்றிருக்கிறோம்? இயேசு மூலமாய் பெற்றிருக்கிறோம். புரியுதா நான் சொல்றது? குழப்புதா? சரி, இப்போ அடுத்து தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது கூடி வந்திருந்த யாவரும் அமர்ந்திருந்து பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே, எனக்கு செவி கொடுங்கள். தேவன் புறஜாதிகளில் நின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சி தருளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே. அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. எப்படியெனில், மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகள் எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. உலகம் தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. ஆதலால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணலாகாதென்றும் விக்கிரகங்களுக்கு படைத்த அசூசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்றும் நான் தீர்மானிக்கிறேன். இதை யார் சொல்றா? யாக்கோபு சொல்றார். என்ன தீர்மானம்?
அந்த புறஜாதிகளாகிய கிறிஸ்தவர்களுக்கு நாம் ஒரு கடிதம் எழுதணும். என்ன கடிதம்? அவங்க எதை மட்டும் செஞ்சா போதும் அப்படின்னு ஒரு கடிதம். இதுல என்னென்னலாம் செஞ்சா போதும்னு சொல்றாங்க பாருங்க. விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசுயானவைகளுக்கு அவங்க என்ன பண்ணணுமா? விலக வேண்டும். இரண்டாவது, வேசித்தனத்துக்கு என்ன பண்ண வேண்டும்? விலக வேண்டும். மூணாவது, நெருங்குண்டு செத்ததற்கு என்ன பண்ண வேண்டும்? விலக வேண்டும். ரத்தத்திற்கு என்ன பண்ண வேண்டும்? விலக வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நாலுமே விக்கிரக ஆராதனையோடு சம்பந்தப்பட்டது. புரிஞ்சா நான் சொல்றது? அந்த காலத்துல 1ஆம் நூற்றாண்டுல இந்த நாலுமே எதோடு சம்பந்தப்பட்டது? விக்கிரக ஆராதனைக்கு சம்பந்தப்பட்டது. ஆக மொத்தம் சுருக்கமா சொல்லணும்னா, புறஜாதிகளுக்கு சொல்லப்பட்ட ஒரே ஒரு கட்டளை என்ன? எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நேர்முகமாக மறைமுகமாக விக்கிரக ஆராதனையின் வழிபாடிலே யாரும் தங்களை என்ன பண்ணக்கூடாது? ஈடுபடுத்தி கொள்ளக்கூடாது. இதுதான் புறஜாதி கொடுக்கப்பட்ட கட்டளை. யாரால் கொடுக்கப்பட்டது? அப்போஸ்தலர்கள் மூப்பரால் எருசலேமிலே 1ஆம் நூற்றாண்டில் என்ன பண்ணப்பட்டது? கொடுக்கப்பட்டது. சோ இததான் என்ன பண்றாங்கன்னா கடிதமா எழுதி அனுப்புறாங்க. அடுத்து தொடர்ந்து வாசிப்போம். மோசேயின் ஆகமங்கள் ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயங்களில் மோசேயின் ஆகமங்களை ஓய்வு நாள்ல என்ன பண்ணணுமா? ஜெப ஆலயங்கள்ல வாசிக்கணுமா? அப்புறம் ஜெப ஆலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடியால் பூர்வ காலம் தொடங்கி சகல பட்டணங்களிலும் அந்த ஆகமங்களை பிரசங்கிக்கிறவர்களும் உண்டே என்றான். அப்பொழுது தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புகிறது அப்போஸ்தலருக்கும் மூப்பருக்கும் சபையார் எல்லாருக்கும் நலமாக கண்டது. அவர்கள் யார் என்றால் சகோதரரில் விசேஷித்தவர்களாகிய பர்னபா என்று மறுபேர் கொண்ட யூதாவும் சீலாவுமே. இவர்கள் கையில் அவர்கள் எழுதி கொடுத்து அனுப்பின நிருபமாவது. அந்த நிருபத்துல என்ன இருக்குது? அந்த லெட்டர்ல என்ன இருக்குதுன்னு இப்ப சொல்றாரு. அப்போஸ்தலரும் மூப்பரும் சகோதரரும் ஆகிய நாங்கள் அந்தியோக்கியாவிலும் சீரியாவிலும் சிலிசியாவிலும் இருக்கும் புறஜாதியார் ஆகிய சகோதரருக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதிய நிருபம் என்னவென்றால், எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டபடியினாலே என்ன பண்ணிட்டாங்களாம்? இந்த லெட்டர்ல என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? எங்களால் கட்டளை பெறாத சிலர். சோ அப்போ சிலர், அந்த மூப்பர்கள், அந்த எருசலேமில் இருக்கக்கூடிய திருச்சபை மக்கள், அவர்கள் யாரும் என்ன பண்ணல? அனுப்பாமலே யாரையோ என்ன பண்ணிருக்கிறாங்க? அங்க அந்தியோகியாவுக்கு வந்து என்ன சொல்றாங்க? இங்க சபையில இருக்கக்கூடிய புறஜாதிகள் எல்லாம் என்ன பண்ணணும்? விருத்த சேதனம் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணணும்? நியாயப்பிரமாணத்தினுடைய சில கட்டளைகளை அவங்க என்ன பண்ணணும்? பின்பற்றணும் அப்படின்னு வந்து என்ன பண்றாங்களாம்? சொல்றாங்க. ஆனா அவங்கள யாரையும் நாங்க என்ன பண்ணல? அனுப்பல. அவங்க வந்து உங்ககிட்ட வந்து இத சொல்லி என்ன பண்றாங்கன்னா, உங்களுடைய ஆத்துமாக்களை என்ன பண்றாங்க? புரட்டுகிறார்கள், உங்களை கலக்குகிறார்கள், அப்படின்னா குழப்புகிறார்கள் என்று அர்த்தம். சோ அந்த மக்களை குழப்பி அவங்க ஆத்துமாக்களை என்ன பண்றாங்க? கலக்கி அவங்கள புரட்டி போடுறாங்க. அப்போ இவங்களை நீங்க என்ன பண்ணாதீங்க? ஏத்துக்காதீங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்புறம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாயிருக்கிற பர்னபா, பவுல் என்பவர்களோடு கூட எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்திற்கு அனுப்புகிறது ஒருமனப்பட்டு கூடின எங்களுக்கு நலமாக கண்டது. அந்தபடியே யூதாவையும் சீலாவையும் அனுப்பி இருக்கிறோம். அவர்களும் இவைகளை வாய்மொழியாக உங்களுக்கு அறிவிப்பார்கள். எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே.
அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. சோ புறஜாதி ஆகிய கிறிஸ்தவர்கள் எதை மட்டும் செஞ்சா போதும்? விக்கிரக ஆராதனைக்கு என்ன பண்ணணும்? விலகணும். அதே மாதிரி விக்கிரக ஆராதனை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியத்திலும் தங்களை என்ன பண்ணக்கூடாது? ஈடுபடுத்தி கொள்ளக்கூடாது. இது மட்டும் செஞ்சா போதும். வேற எந்த ஒரு பாரத்தையும் உங்க மேல வைக்கிறதுக்கு எங்களுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் என்ன இல்ல? விருப்பம் இல்ல. இது போதும் அப்படின்னு என்ன பண்றாங்க? அந்த தீர்மானத்தை எடுத்து அந்த கமிட்டியார் முடிவு பண்ணி அனுப்புறாங்க. அப்புறம் இவைகளுக்கு விலக்கி நீங்கள் உங்களை காத்துக் கொள்வது நலமாயிருக்கும், சுகமாய் இருப்பீர்களாக என்று எழுதினார்கள். அப்புறம் அவர்கள் அனுப்பிவிடப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்து சபையை கூடி வர செய்து நிருபத்தை ஒப்புவித்தார்கள். அதை அவர்கள் வாசித்து அதனால் உண்டாகிய ஆறுதலுக்காக சந்தோஷப்பட்டார்கள். அல்லேலூயா. சோ இப்ப புரிஞ்சுச்சா என்ன நடக்குதுன்னு? ஆதி திருச்சபையில இந்த மாதிரி ஒரு குழப்பம். அந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்கு என்ன வந்தது? ஆலோசனை யாருகிட்ட இருந்து? அப்போஸ்தலர் மூப்பர்கிட்ட இருந்து ஒரு ஆலோசனை வந்து ஒரு கடிதமாக என்ன பண்ணுகிறது? இவர்கள் இடத்திற்கு வருகிறது. இதே காரியம்தான் எங்க நடக்குதுன்னா கலாத்தியர்லயும் நடக்குது. கலாத்தியா பட்டணத்துல இந்த மாதிரி அப்போஸ்தலரிடத்திலிருந்து அதிகாரத்தை பெறாமல், அப்போஸ்தலர் அனுப்பாமல் ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்க? அங்க இருக்கிறவங்கள கலக்குறாங்க. எப்படி கலக்குறாங்க? நீங்க இயேசுவை விசுவாசித்தா மட்டும் போதாது, என்ன பண்ணணும்? யூத முறைமைப்படி நாட்கள், காலங்கள், வருஷங்கள் இவைகளை நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? பார்க்க வேண்டும், அனுசரிக்க வேண்டும். அப்புறம் விருத்த சேதனம் என்ன பண்ண வேண்டும்? செய்ய வேண்டும் என்று யூத பாரம்பரியங்களை அவங்களுக்கு என்ன பண்றாங்க? கற்றுக் கொடுக்கிறாங்க. அததான் பவுல் என்ன சொல்றார்னா நியாய பிரமாணத்தின் கிரியை என்று சொல்லுகிறார். புரியுதா உங்களுக்கு? இப்ப மறுபடியும் கலாத்தியருக்கு வருவோம். 5ஆம் அதிகாரம். என்ன பண்றாங்க? நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையில என்ன பண்ணுங்கள்? நிலை கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்ல. அப்படின்னா என்ன? எங்க போகாதீங்க? நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளுக்கு போகாதீங்க. எதுல நிலைத்திருங்க? விசுவாசத்துல என்ன பண்ணுங்க? நிலைத்திருங்க. கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருங்க. அது போதும்ன்றார். அப்புறம் இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி பாருங்க, மறுபடியும் எதை பத்தி பேசுறாரு? நியாயப்பிரமாணத்தின் கிரியைன்னு சொல்லும்போது எதை பத்தி பேசுறாரு? விருத்த சேதனத்தை பற்றி பேசுகிறார். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இராது. பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாய பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாயிருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். நியாய பிரமாணத்தினால் நீதிமானாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையின்றி விழுந்தீர்கள். புரியுதுங்களா? அப்போ நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே நீதிமான்களாக விரும்புகிறவர்கள்னா என்ன பண்ண விரும்புறாங்க? விருத்த சேதனம் பண்ணி நீதிமானாக விரும்புகிறவர்கள் கிறிஸ்துவின் கிருபையிலிருந்து என்ன பண்ணாங்களாம்? விழுந்து போனார்கள். அப்புறம் நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அப்புறம் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். எது உதவாது? விருத்த சேதனமும் உதவாது. விருத்த சேதனம் பண்ணலன்றதும் என்ன பண்ணாது? உதவாது. எது உதவும்? அன்பினால் நீங்க என்ன செய்யணுமா? கிரியை செய்யணுமா? அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். நல்லா கவனிக்கணும். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் எப்படி வருது? விசுவாசம் என்ன? இயேசுவே தெய்வம். இப்ப அன்பினால் கிரியைனா என்ன? இயேசு மேல நான் என்ன வச்சிருக்கிறேன்? அன்பு வச்சிருக்கிறேன். அப்ப இயேசு மேல அன்பு வச்சேன்னா இயேசு சொன்னபடி என்ன பண்ணுவேன்? நடப்பேன், கிரியை செய்வேன். அந்த கிரியை தான் என்ன கிரியை?
நன்மை செய்கிற கிரியைகள். அல்லேலூயா. சோ பவுல் சுருக்கமா சொல்லிட்டாரு, என்ன கிரியை? அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். தொடர்ந்து வாசிப்போம். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே அப்படின்னா என்ன? இவ்வளவு நாள் நல்லாதான் என்ன ஆயிடுச்சு, போயிட்டு இருந்துச்சு. உங்க விசுவாசம் கரெக்டா இருந்தது, நீங்க கரெக்டா கிறிஸ்துவ பின்பற்றினீங்க, கரெக்டா அன்பின் கிரியைகளை என்ன பண்ணீங்க, செய்து கொண்டுதான் இருந்தீங்க. அப்புறம் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? எவனோ ஒருத்த வந்து உங்களை என்ன பண்ணிருக்கான், சத்தியத்துல இருந்து உங்களை என்ன பண்ணிட்டான், விலக்கி விட்டுட்டான். அவன் யார் அவன் அப்படின்னு கேட்கிறார். அப்புறம் இந்த போதனையை உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல. எந்த போதனை? நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே ஒருவன் என்ன ஆகிறான், நீதிமானாகிறான், ரட்சிக்கப்படுகிறான் என்ற போதனை யாரால் உண்டாகிறதில்லை, உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவனத்தையும் உப்ப பண்ணும். நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாயிருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான். சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தால் இதுவரைக்கும் எண்ணத்திற்கு துன்பப்படுகிறேன். இப்ப பவுல் வந்து புறஜாதிக கிட்ட போய் விருத்த சேதனத்தை பத்தி அவர் என்ன பண்ணவில்லை, பிரசங்கிக்கவில்லை. ஒருவேளை அப்படி பிரசங்கித்திருப்பாருன்னா அவருக்கு என்ன வந்திருக்காது, துன்பமே வந்திருக்காது. யூதர்கள் கிட்ட இருந்து துன்பம் வந்திருக்காது. ஆனா யூதர்கள் கிட்ட இருந்து துன்பம் வருதுன்னா பவுல் எதை பத்தி பிரசங்கம் பண்ணல, விருத்த சேதனம் பண்ணிக்கோங்கன்னு என்ன பண்ணவே இல்லை, பிரசங்கம் பண்ணவே இல்லை. யாருக்கு? புறஜாதிகளுக்கு. புரிஞ்சா நான் சொல்றது? அப்புறம் அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒழிந்திருக்குமே. உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். அப்புறம் சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாய பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். ஓகே, சோ என்ன சொல்லிட்டாரு? அன்பினால் நீங்கள் நியாய பிரமாணத்தை என்ன பண்ணுங்கள், நிறைவேற்றுங்கள். இந்த நியாய பிரமாணத்தின் கிரியைகளை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. நியாய பிரமாணத்தின் கிரியைன்னு சொல்லும் போது பொதுவா பவுல் சொல்றது என்னது? நாட்கள் காலங்களை பார்ப்பது, விருத்த சேதனத்தை அனுசரிப்பது, அதுக்கப்புறம் உணவு பழக்க வழக்கங்கள். இது வேற நிருபங்களை எழுதியிருக்கிறார் உணவை பத்தி. உணவு பழக்க வழக்கங்கள் அது என்னது? யூத உணவு பழக்க வழக்க முறைகளை யார் பின்பற்ற வேண்டும்? புறஜாதிகள் பின்பற்ற வேண்டும். புரிஞ்சா நான் சொல்லுது உங்களுக்கு? இப்ப பவுலுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் நியாயப்பிரமாணத்தின் கிரிகளை என்ன பண்ணாரு, செய்தார். இப்ப நியாயப்பிரமாணத்துக்கு கீழினால் ஒருவர் ரட்சிக்கப்படுவதில்லைன்னு சொல்றாரு. அப்ப இவர் எதுக்கு அதெல்லாம் செய்யறாரு? நான் உங்களுக்கு சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிப்போம். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான். அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி, அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று இடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். யார் பண்ணினா? பவுல் பண்ணினார். ஆனா சபைக்கு போய் போதிக்கும் போது என்ன சொல்றாரு? புறஜாதியார் சபைக்கு போகும்போது என்ன சொல்றாரு? விருத்த சேதனம் பண்ணாத, அது அவசியம் இல்லைன்றாரு. ஆனா தீமோத்தேயுவுக்கு என்ன பண்றாரு? விருத்த சேதனம் பண்றாரு. அப்ப பவுல் அவரு சொல்றதுக்கே அவர் முரண்படுறாரா? கிடையாது. அவரு யூத மார்க்கத்துல வந்தவரு.
அவர் யூத மார்க்கத்துல அந்த 1ஆம் நூற்றாண்டிலே யூத பாரம்பரியங்களை அவருக்கு கற்றுக் கொடுத்தவர்களை அவர் என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறாரு? பின்பற்றி கொண்டுதான் இருந்தார். இங்கே தீமோத்தேயுடைய தாயார் யூதர், அவருடைய தகப்பனார் கிரேக்கர். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா உண்மையா அவர் யார் தான்? தீமோத்தேயு யார் தான்? யூதர் தான். என்ன ஒன்னே ஒண்ணு குறை, அவர் என்ன பண்ணல? விருத்த சேதனம் பண்ணல. அதனால மற்ற யூதர்கள் தீமோத்தேயுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தீமோத்தேயுக்கு என்ன பண்றாரு? விருத்த சேதனம் பண்றாரு. ஏன்னா தீமோத்தேயு யாரு? ஒரு யூத தாயாருக்கு பிறந்தவர். அப்போஸ்தலர் 18:18 வாசிங்க. பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலை சவரம் பண்ணிக்கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான். சோ பவுல் என்ன பண்றாராம்? மொட்டை அடிக்கிறார். எதுக்கு? வேண்டுதல். என்ன வேண்டுதல்? யூத மார்க்கத்திலே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு வேண்டுதல். என்ன பண்றாரு? மொட்டை அடிக்கிறார். இங்க தலை சவரம் சொல்லி தமிழ்ல போட்டுருக்குது. இங்கிலீஷ்ல எப்படி போட்டுருக்குன்னா he shaved his head அப்படின்னு போட்டுருக்குது. அப்போ பவுல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை பின்பற்றாதீங்க, அதனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு புறஜாதிகளுக்கு பிரசங்கம் பண்ணினவர், இவர் எதை பின்பற்றார்? நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை பின்பற்றார். ஏன் பின்பற்றார்னா அவர் ஒரு யூதர், அதனால அது அவர் என்ன பண்றாரு? பின்பற்றுகிறார். அதே போல மற்ற யூதர்கள்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்லல? நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை பின்பற்றாதீங்கன்னு அவங்களுக்கு போதிக்கவே இல்லை. நீங்க இதே அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்க என்ன நடக்குதுன்னா, அங்க இருக்கிறவங்க சிலர் சொல்றாங்க இவர் மோசேயினுடைய ஆகமங்களுக்கும் சில நியாயப்பிரமாண கிரியைகளுக்கும் விரோதமா இவர் பேசுறாருன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதனால நீங்க போய் என்ன பண்ணுங்க? சுத்திகரிப்பு செய்யற சிலருக்கு அதுக்கு ஆகும் செலவை நீங்க என்ன பண்ணுங்க? செலவு பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அதுல சொல்லி இருக்குது. அப்போஸ்தலர் 21ஆவது அதிகாரம் 18 இருந்து 26 நீங்க வாசித்தீங்கன்னா அதை பத்தி இருக்கும். நமக்கு டைம் இல்ல. அப்போ என்ன நடக்குது? பவுல் அந்த யூத மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் சுத்திகரிப்பின் காரியங்களை செய்ய வேண்டும் நினைக்கும் போது அதற்கு போய் அவர் என்ன பண்றாரு? செலவு பண்ணுகிறார். அந்த சுத்திகரிப்பின் நாட்களுக்கு அவர்களோடு கூட என்ன பண்றாரு? நேரத்தை செலவழிக்கிறார். தீமோத்தேயுவுக்கு விருத்த சேதனம் பண்ணுகிறார். பவுல் தனக்குத்தானே மொட்டையடித்துக் கொள்கிறார். ஆனா புறஜாதிகள் கிட்ட பேசும்போது என்ன பேசுறாரு? நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளால் நீங்க என்ன ஆகிறது இல்ல? நீதிமான் ஆகிறது இல்ல. இது பவுல் மட்டும் சொன்னது கிடையாது. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல எருசலேமில் இருக்கக்கூடிய சங்கம், அப்போஸ்தலர், மூப்பர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் பண்ணி என்ன பண்றாங்க? புறஜாதிகளுக்கு ஆலோசனை கொடுக்கறாங்க. என்ன ஆலோசனை? நீங்க விக்கிரக ஆராதனைக்கு மட்டும் என்ன பண்ணக்கூடாது? உங்களை நீங்கள் உடன்படுத்திக் கொள்ளக்கூடாது. விக்கிரக ஆராதனை சம்பந்தப்பட்ட வேசித்தனம், விக்கிரகங்களுக்கு படைத்தது, அப்புறம் நொறுங்குண்டு செத்தது, இவைகளுக்கு நீங்க உங்களை என்ன பண்ணுங்க? விலக்கிக் கொள்ளுங்கள். மற்றபடி நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று தீர்மானித்தார். நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் விளக்கமான ஒரு விஷயம். ஆனா பவுல் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல என்ன சொல்ல வரார் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற அப்படின்னு சொல்லும் போது, நியாயப்பிரமாணம் என்று மோசே கொடுத்த 613 கட்டளைகளை குறித்து அவர் என்ன பண்ணவில்லை? சொல்லவில்லை. அதற்கு பதிலாக அன்றைக்கு கொடுக்கப்பட்ட மிஷ்னா, தால்முத், ரபிகளுடைய கோட்பாடுகளை அவர் என்ன பண்ணுகிறார்? குறிப்பிட்டு குறிப்பாக எதை பத்தி சொல்றார்னா, விருத்த சேதனம், நாட்களை அனுசரிப்பது, உணவு பழக்க வழக்கங்களை அனுசரிப்பது போன்ற யூதர்களால் திணிக்கப்படுகிற மனித போதனைகளினாலே ஒருவன் என்ன ஆகிறது இல்லை? நீதிமானாகிறது. அப்படி அந்த மனித போதனைகளாலே நீதிமானாக விரும்புகிற யாவரும் கிறிஸ்துவை விட்டு என்ன பண்ணுகிறாங்களாம்? விழுந்து போகிறார்கள். கிறிஸ்துவின் கிருபை நின்று என்ன பண்ணுகிறார்கள்? விழுந்து போகிறார்கள். ஆகவே அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டதை மட்டும் யார் பின்பற்றினால் போதும்? புறஜாதிகள் பின்பற்றினால் போதும்.
இப்ப நம்ம கேள்வி, அப்போ நம்ம எல்லாம் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றணுமா வேணாமா? இப்ப நீங்க நியாயப்பிரமாணத்திலே மோசேக்கு கொடுத்ததை நீங்க பாத்தீங்கன்னா 613 கட்டளைகள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கிறேன், 613 கட்டளைகளை 3ஆக பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்? செரிமோனியல் லா. என்ன லா? செரிமோனியல் லா, சடங்காச்சார முறைகள். அடுத்தது சிவில் லா. அந்த இஸ்ரவேலர்கள் அவருடைய சமுதாயத்திலே அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சில கட்டளைகள். மூன்றாவது மாரல் லா, அறம் நெறி, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஒழுக்கம் பற்றிய சில கோட்பாடுகள். இப்படி 3ஆக பிரிக்கிறோம். இப்ப இந்த 613ல நமக்கு எது சாத்தியம் அப்படின்னா, ஒரு சில சிவில் லா, அதாவது சமுதாயத்தில் ஒருவர் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு சில கட்டளைகளை நம்ம என்ன பண்ணிடலாம், நமக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சில மாரல் லாஸ், அதாவது அறம் நெறி சார்ந்த தனி மனித ஒழுக்கம் சார்ந்த கட்டளைகளை என்ன பண்ணலாம், எடுத்துக்கொள்ளலாம். செரிமோனியல் லா, ஒரு சில சிவில் லா, அதாவது சடங்காச்சார முறைகள், ஒரு சில சமுதாயத்திற்கான சட்ட திட்டங்கள்ல அதுல இருக்கக்கூடிய கோட்பாடுகள், அதுல இருக்கக்கூடிய அர்த்தங்களை நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கொள்ளலாம். உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். இப்போ பலி செலுத்துகிற முறைகள் யாருக்கு இருக்குது? யூதர்களுக்கு இருக்கு. இப்ப நம்ம எல்லாம் அந்த பலி செலுத்த முறைகளை பின்பற்றுறோமா? இல்ல, அது கடவுள் கொடுத்ததுதான். ஆனா அதை நம்ம பின்பற்றுகிறது இல்லை. ஏன் பின்பற்றுறது இல்லைன்னா, இயேசு ஒரே தரம் என்ன ஆயிட்டார், பலி ஆயிட்டார். எல்லா பலியும் யாருக்குள்ள வந்துடுச்சு? இயேசுக்குள்ள வந்துடுச்சு. அதனால நம்ம எந்த பலிகளும் என்ன பண்றது இல்ல, செலுத்துறது இல்ல. விருத்த சேதனம், அது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். ஆபிரகாம் அவனுடைய சந்ததி ஆண்டவரை விசுவாசிக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டது. இப்ப நமக்கு அது என்ன அடையாளம்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம் எல்லாரும் ஞான ஸ்நானம் என்ற அடையாளத்தை என்ன பண்ணுகிறோம், பெற்றுக்கொள்கிறோம். அப்ப நம்ம ஏன் ஞானஸ்நானம் பெறுறோம்? இயேசு கிறிஸ்துவை நாங்கள் என்ன பண்ணுகிறோம், கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக நம்ம என்ன பண்ணுகிறோம், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு வித்தியாசம்? அடுத்தது சிவில்லா. சிவில்லால என்னன்னா, அந்த யூத நியாய பிரமாணத்தின்படி தவறு செய்கிற ஒருவனை என்ன பண்ணணும், எல்லாரும் சேர்ந்து கல்லெறிந்து என்ன பண்ண வேண்டும், கொல்ல வேண்டும். இப்ப நம்ம அந்த மாதிரி சபையில யாராவது தப்பு பண்ணிட்டா நிறுத்தி வச்சு எல்லாம் கல்லெறிஞ்சு கொண்டுடலாமா? முடியாது. ஏன்னா இந்த நாட்டுக்கென்று ஒரு சட்டம் என்ன பண்ணுகிறது, இருக்கிறது. ஒருவர் தவறு செய்தால் சட்டம் இருக்கிறது, கோர்ட் இருக்கிறது, காவல் நிலையம் இருக்கிறது. அவர்களுக்கு, தவறு செய்தவர்களுக்கு நியாயமாய் அந்த கோர்ட், காவல்துறை என்ன வாங்கி கொடுக்கும், தண்டனை வாங்கி கொடுக்கும். நம்ம சட்டத்தை கையில என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க நியாய தீர்ப்பு செய்வதற்கு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லி நியாயம் தீர்ப்பு செய்வதற்கு அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது, சட்டம் கொடுக்கப்பட்டது. ஏன்னா சமுதாயம் எப்படி இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும், ஒத்துமையா இருக்கணும், சமாதானமா இருக்கணும். அதுக்கு இவங்க என்ன பண்ணணும், இந்த நியாயங்களை அவங்க என்ன பண்ணணும், நீதிகளை நிறைவேற்ற வேண்டும். அதுல ஒண்ணு என்னன்னா, தாய் தகப்பனை கனம் பண்ணாத, தாய் தகப்பனை தூஷிக்கிற பிள்ளைகளை நிக்க வச்சு கல்லெறிஞ்சு என்ன பண்ணணும், கொல்லணும். அது ஒரு சட்டம். அதை நம்ம செய்ய முடியுமா? முடியாது. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், பிள்ளைகளுக்கு அவங்க நடத்த வேண்டிய வழியில அவங்க சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணணும், நடத்தணும். ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கணும், மரியாதை கற்றுக் கொடுக்கணும். அவங்க முதிர் வயதுல அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அதை விட மாட்டாங்க. மூணாவது மாரல் லா. இதனுடைய அடிப்படை என்ன, அன்பு. நான் ஏற்கனவே சொன்னேன், அன்பா இருக்கிறவன் கொலை செய்ய மாட்டாங்க, அன்பா இருக்கிறவன் திருட மாட்டாங்க, அன்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டாங்க, அன்பா இருக்கிறவன் விபச்சாரம் செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எதிர அடிப்படையில் வருது, அன்பின் அடிப்படையில் வருது. அப்போ இப்போ நம்ம அதே அன்பை தான் எடுத்துக்கிறோம். என்ன அன்பு? அதே ஆண்டவருடைய அன்பு. ஆண்டவர் மேல நான் அன்பு வச்சிருக்கிறேன், அதனால அவருடைய வார்த்தைக்கு நான் என்ன பண்ணுவேன், கீழ்ப்படிவேன். என்ன சொல்லுது ஆண்டவருடைய வார்த்தை, உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல உன்னுடைய பிறரிடத்துல அன்பு. அப்போ அந்த அன்பு குடும்பத்துல இருக்க வேண்டும், அந்த அன்பு திருச்சபையில இருக்க வேண்டும், அந்த அன்பு நாம் வாழக்கூடிய சமுதாயத்துல என்ன பண்ண வேண்டும், அது வெளிப்பட வேண்டும். இததான் நியாயப்பிரமாணத்துல நம்ம என்ன பண்றோம், எடுத்துக்கொள்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். அதை தான் இயேசுவும் என்ன பண்றாரு, போதிக்கிறார். நம்ம அடுத்த வாரம் என்ன பண்ண போறோம், இயேசு என்ன போதித்தார், நியாயப்பிரமாணத்துல அந்த கிரியைகள், நியாயப்பிரமாணத்து கட்டளைகள் குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு நம்ம பார்க்க போறோம். ஆக மொத்தம் இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்கிட்டோம்,
நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் என்று பவுல் சொல்லும் போது மோசே கொடுத்த நியாயப்பிரமாண கட்டளைகளை அவர் சொல்லவில்லை. அதற்கு பின்பதாக வந்த மனித போதனைகள் அவர் என்ன பண்றார் சொல்றார். அதுவும் குறிப்பா 3 காரியங்களை சொல்றாரு. விருத்த சேதனம், நாட்களை அனுசரிப்பது, உணவு, பழக்க வழக்கம். இத ஒரு சில யூதர்கள் யாருக்கு திணிக்கிறாங்க? புறஜாதிகளுக்கு திணிக்கிறாங்க. அதனாலதான் சொல்றாரு, நீங்க இதனால நீதிமான் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கிறிஸ்துவை விட்டோம், கிருபையை விட்டோம் என்ன பண்றீங்க? விழுந்து போறீங்கன்னு சொல்றாங்க. புரிஞ்சா நல்லா? இதுதான் இந்த வசனத்துடைய சரியான அர்த்தம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம், கண்களை மூடி நாம் ஜெபம்